அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோ யாருக்கென்றா 2026ஆம் ஆண்டு பேட்ச் மாணவர்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்பதான் நீங்க தேர்ட் டேர்ம் எழுதி கொண்டிருக்கிறீங்க. 25 பேட்ச் இப்ப எக்ஸாமுக்கு போறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்குது, இல்லாட்டி எக்ஸாமுக்கு போய் கொண்டிருக்குது. உங்களுக்கு இருக்கிற காலம் எத்தனை மாசம்? 8 மாசம் இருக்குது பிள்ளைகள். 8 மாசம் தான் இருக்குது, அதை தாண்டி இல்லை. சில பேர் சொல்லலாம் எக்ஸாம் பிந்தி போடலாம், அது சொன்னா பாத்துக்குவோம். 99.9% எக்ஸாம் 8ஆம் மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சோ அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க இப்ப இருந்தே ரெடி ஆகணும். யாருமே எக்ஸாம் எங்களுக்கு முந்தி வைக்கிறாங்க, இல்லாட்டி 8ஆம் மாசம் வைக்கிறாங்க, எங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க, நாங்க கோர்ட்டுக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம்னா நீங்க போய்கொள்ளுங்க பிள்ளைகள். மத்த படிக்கிற பிள்ளைகள் 8ஆம் மாசத்தை ஞாபகத்துல வச்சு படிச்சு கொள்ளுங்க. 8ஆம் மாசத்துக்கு நீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகினா தான் நீங்க பெரிய ரிசல்ட்ஸுக்கு ரெடி ஆகுறீங்க. 8ஆம் மாசத்துக்கு ரெடியாக இல்லாட்டி 8ஆம் மாசத்துக்கு ரெடி ஆகிற பிள்ளைகள் உங்களை முந்திட்டு போயிருங்க. இல்ல, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப 8 மாசம் எங்களுக்கு தாராளமா இருக்குது. ஏக்கான கதவு திறக்கிற நாட்கள் தான் இது. ஏக்கான கதவு திறக்கிற நாட்கள். அதே மாதிரி உங்களோட படிப்பு படுத்து கொண்டு போயிருக்கும். இவ்வளவு நாளைக்கு கொப்புல இருந்த படிப்பு படுத்து கொண்டு போயிருக்கும். இப்ப எழும்புறதுக்கான நாள் வந்திருக்குது. என்ன, அந்த பேட்ச் எக்ஸாமுக்கு போகுது. இனி நீங்க தான் எக்ஸாம் பேட்ச். எப்படி நாங்க எங்கட A+ நோக்கி ஓடுறது? ஏ இல்ல, நான் ஒரு காலமுமே நான் ஏக்கதை கதைக்கவே மாட்டேன். 90, 85 அது தாண்டி எடுக்கிற கதை தாங்க. இப்ப 8 மாசம் இருக்கிறதால 90+ எப்படி எடுக்கிறது என்று பார்ப்போம். அப்ப 90+ எடுக்கணும்னா தியரி கட்டாயம் தேவை பிள்ளைகள். வித்தவுட் தியரி எதுவுமே இல்லை. தியரி இல்லாம எதுவுமே இல்லை. அடிப்படை தியரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை தியரி தெரிய இல்லாட்டி உங்களுக்கு உண்மைக்குமே தியரி தெரிய இல்லாட்டி உங்களுக்கு தான் நல்லா வசதி இருக்குது பிள்ளைகள். நல்லா வசதி இருக்குது. ஆன்லைன்ல இல்லாட்டி எத்தனையோ சேர்மார் தியரி கொடுக்குறாங்க. நான் கெமிஸ்ட்ரி மட்டும் கழிக்கிறேன். அந்த தியரி வீடியோ வாங்குங்க, படிங்க. அதுல நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நீங்க ஏகி போகணுமெண்டா ஆர்கானிக் இல்லாம போவே இல்லாது. சோ படிக்கிற பிள்ளைகள் ஆர்கானிக்க நல்லா படிச்சு கொள்ளுங்க. இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ண இயலாது. ஆர்கானிக் படிக்கக்குள்ள மாற்றீடோட சேர்த்து படிங்க. மாற்றீடு பழகிட்டீங்கன்னா நீங்க ஆர்கானிக் பழகிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால MCQ செய்யறது லேசு, ஸ்ட்ரக்சர் செய்யறது லேசு. மாற்றீடு பழக இல்லாட்டி உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம் பிள்ளைகள். சோ மத்த பாடம் எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஆர்கானிக் ரிவிஷன் பண்ணி விடுறது மாற்றீடுகள் எல்லாம் இல்லாம கஷ்டம் பிள்ளைகள். சோ இப்ப இருந்து அழகா படிச்சு கொள்ளுங்களேன். நான் மத்த பேச்சு மாதிரி 11ஆம் மாசம் 10ஆம் மாசம்னா பரவாயில்லை, நியாயம் இருக்குது. ஆனா உங்களுக்கு 8ஆம் மாசம் 2 மாசம் முந்தி வருது. 2 மாசம் முந்தி இல்லாட்டி 3 மாசம் முந்தி வருது. சோ இப்படி வரக்குள்ள இப்பே நீங்க ஆர்கானிக்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் இன்ஆர்கானிக் டி பிளாக் மஸ்ட். 2 எஸ்ஐயும் டி பிளாக்லாம் இருக்க போகுது. எஸ்ஐல ஸ்ட்ரக்சர்ல குறிப்பிட்ட அளவு இருக்கும். MCQல ஒரு MCQ இருக்கும். 4ல 1 டி பிளாக் இல்லாட்டி 2 வருது. சோ நீங்க உங்களுக்கு பி பிளாக் எஸ் பிளாக் படிக்க கஷ்டம்னா அது ரிவிஷன்ல பாத்துக்கலாம் பிள்ளைகள். ரிவிஷன்ல செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனா டி பிளாக்க படிச்சு கொள்ளுங்க. தெரியாட்டி தியரி எடுத்து படி. விட்டுறாத. எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்குது. இப்ப இந்த வெச் போயிட்டு இதே பேர் உங்களை தான் முழுக்க கவனிப்பேன். 26 பேச்சை தான் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. சோ உங்களுக்கான தொடர்ச்சியான அப்டேட்டுகளை உங்களுக்கு நான் எங்க வாட்ஸ்அப் சேனல்ல போட்டுக்கொண்டே இருப்பேன். உங்களுக்கு தொடர்ச்சியா வழிகாட்டி கொண்டே இருப்பேன். எதுக்கு? A+க்கு 90+க்கு. சரியா? அப்ப வாட்ஸ்அப் லிங்க் எங்கட முதலாவது கொமெண்ட்ல கொடுத்து கொள்ற இந்த வீடியோவில் அதுல ஜாயின் ஆகி கொள்ளுங்க. அதுல உங்களுக்கு தொடர்ச்சியா அப்டேட் வரும். ரைட். அடுத்தது A+க்கு போறேன்டா பிள்ளைகள். A+க்கு போறேன்டா நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. தியரி நீங்க படிக்கிறீங்க, தியரியோட பேப்பர் செஞ்சு பழகணும் பிள்ளைகள். இனி பேப்பர் இல்லாம ஒரு காலமும் இதை அடையவே இயலாது. யாராவது பேப்பர் கிளாஸ்ல இல்லாட்டி
உடனடியா பேப்பர் கிளாஸ் நாடுங்க. ஒரு பாடத்துக்கு இல்ல 3 பாடத்துக்கு. நான் ரிப்பீட் காரன் உங்களுக்கு போட்டியா வருவான். அவன் எல்லாமே படிச்சுட்டு எல்லா பேப்பருமே செய்துட்டு ஈவன் 3A எடுத்துட்டு 3B எடுத்துட்டு உங்களுக்கு போட்டியா வர போறான். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, போன முறை 3A எடுத்த 20 பேருக்கு மெடிசின் இல்லை. 3A எடுத்த 20 பேருக்கு மெடிசின் இல்லை. அந்த பாட்டியும் செகண்ட் சேக்கு வரும். 3B காரன் வருவான், B2C காரன் வருவான், 2BC காரன் வருவான். சோ அவனோட போட்டி போடணும்டா. அவன் எப்படி பேப்பர் செய்யறானோ அதே மாதிரி நீங்க செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் அவனோட போட்டி போடலாம். சோ பேப்பர் கிளாஸும் மஸ்ட் பிள்ளை. சரி, இதோட இந்த வீடியோ நிப்பாட்டுறேன். தொடர்ச்சியா இனி உங்களுக்கான வழிகாட்டல் வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி படிச்சு கொண்டிருக்கீங்க பிள்ளைகள். எங்களோட டார்கெட் எத்தனையா இருக்கணும்? A+ இருக்கணும், A+ இருக்கணும். மறந்துடவே கூடாது.